பசங்க வந்து முழுக்க முழுக்க விஷுவலாக மாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷுவல் தாக்குதலை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரைசிஸ் சார். இப்போ என்னுடைய பொண்ணு இருக்கா, தன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு ஒரு மிஸ்ஸு கேட்டாங்கன்னா, ஆம்பிஷன் என்னென்னு அவளுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆம்பிஷன் என்னங்கிறது எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு சட்டுன்னு போயிட்டு ChatGPTயில் சொல்லி அந்த ஆம்பிஷனை எழுதி வாங்கி கொண்டு போய் காமிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. 90% பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சின்ன வேலை செய்கிறத கூட சுலபமாக்கி தரக்கூடிய மிஷின் இருக்கும்போது நான் ஏன் இதை செய்யணுங்கிற அந்த இடத்துக்கு அவங்க இருக்காங்க. இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்கள் தான் இந்த இடத்தில் நம்ம பிள்ளைங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா இது 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 ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் அறிவுங்கிறது ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுடைய அறிவு போயிடும். முத்துலிங்கம் வந்து ஆப்பிரிக்க பழங்குடிகளை பற்றி எழுதும்போது சோமாலியா நாட்டில் இருக்கிறவங்க பற்றி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சோமாலியா சிட்டிசன்ஸ் ஆகும்போது ஒரு சரித்திரம் செத்து போகுது. ஏன்னா ஒவ்வொரு சோமாலிய சடங்கப்பையும் மணப்பெண்ணும் மணமகனும் உட்காந்து அவங்களுடைய தலைமுறை வரலாற்றையும் அவங்களுடைய பழங்குடி சடங்குகளையும் படித்து பரிமாறிக்கிடுவாங்களாம். அவங்களுக்கு மொழி கிடையாது, எழுத்து கிடையாது. அதனால என்னன்னா வாய் வழியாகவே இருந்திருக்கு. ஆனால் இனக்குழுக்கள் வந்து நிறைய சாகும்போது ஒருத்தன் செத்து போயிட்டா அந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பிச்சது தான் வந்து புத்தகம். நம்ம புத்தகம் எழுதணும், சேகரித்தோம். அம்பேத்கர் தன்னுடைய அத்தனை ஆண்டு காலத்தில் என்ன சிந்திச்சார், என்ன சொன்னார், என்ன பேசினார், எதுக்காக பாடுபட்டார்ன்றதை எழுதி வச்சுட்டார். பெரியாருடைய பேச்சுக்கள் நம்மகிட்ட இருக்குது, அண்ணாவுடைய பேச்சுக்கள் நம்மகிட்ட இருக்குது, ஜெயகாந்தனுடைய பேச்சுக்கள் நம்மகிட்ட இருக்குது, ஹீராவோட சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்குது. அத்தனை பேருடைய வாழ்க்கையோட சாரத்தையும் புத்தகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பரிசீலித்தோம். அதை ஒட்டி நம்ம பேசுகிறோம், சிந்திக்கிறோம், கருத்துக்களை உருவாக்குறோம், கருத்துக்கள் மோதுது, புது கருத்துக்கள் உருவாகுது. இதெல்லாம் ஒரு ப்ராசஸாக நடக்குது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு வரும்போது இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்காமல் வேறொருத்தர்கிட்ட சிந்திக்க கொடுக்குறோம்.